ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி, சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு வந்து சாம்பார், சட்னி அந்த மாதிரி தொட்டுக்கிறதுக்கு இது எதுவுமே இது தேவைப்படாது. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு அவசரமாக நம்ம இருக்கிறோம், டக்குன்னு காலைல எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இல்லை டக்குன்னு நம்ம பிள்ளைங்களுக்கும் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விசாஸ் ஹோம் லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/4 கிலோ போல் வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்தை இது மாதிரி 1-2 நான் தட்டி எடுத்துக்கிறேன். இதை தட்டி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை வந்து நம்ம இப்போ பாகு மாதிரி காய்ச்சணும். இதுக்கு பதம்லாம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம இதை அடுப்பில் வச்சு பாகு மாதிரி காய்ச்சிக்கலாம். இதில் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இதுக்கு கணக்கெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் அந்த கரண்டியை வச்சுட்டு அந்த எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் கிண்டி விடுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வெல்லம் வந்து எல்லா பக்கமும் தண்ணி பட்டுட்டு கரையும். இது நம்ம வெல்லம் அப்படியே போடலாமான்னு கேட்டிங்கன்னா போடக்கூடாது. ஏன்னா இந்த வெல்லம் வந்து 1-2 கரையாமல் அங்கே இங்கே கட்டியாக இருக்கும்போது நம்மளோட டிஷ்ஷே வந்து பாலாகிடும், அதாவது நல்லா இல்லாமல் ஆகிடும். அங்கே அது ஒரு மாதிரியாக நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பாகு வந்து கலக்கிக்கங்க. சும்மா தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்தால் போதும். அந்த அடியில் மண் எதுவும் இருந்ததுன்னா மண் அடியில் தங்கிடும். அந்த பாகு மட்டும்தான் நமக்கு தேவை. சரி, இப்போ இது இருக்கட்டும், அடுப்பில் கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த 3 ஏலக்காவை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நல்லாவே பவுட்ரு பண்ணிடலாம். இது இப்போ நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளையாக இருக்கிற பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க. அடியில் இருக்க ஓட்டோடு எடுக்க வேண்டாம். அந்த வெள்ளையாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து கோதுமை மாவு தான் ஆட் பண்ணுறேன். 2 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம்ல, நம்ம உப்பு போடும்போது அதை இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காண்டி தான் நம்ம உப்பு போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிற பாகு பாருங்கள், பதம்லாம் தேவையில்லை, சும்மா நம்ம தண்ணி விட்டு எடுத்தாலே போதுமே. இப்போ அதை வந்து இதில் ஊற்றிட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ தோசை மாவு எப்படி நம்ம கலக்குவோம்ல, அந்த மாதிரி நம்ம கலக்கிக்கலாம். இப்போ இந்த சுகர் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இனிப்பு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா திருப்பி நீங்கள் இனிப்பை அந்த பாகை வந்து நீங்கள் ஊற்றி கிண்டிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைக்கணும். இப்போ அந்த பாகு சூடாக இருக்குது, அதனால் தனியாக வச்சுருக்கேன். அதை நான் கை விடாமல் பண்ணிக்கிட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாகு இருக்குது இன்னும், ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்படும் போது பாகு ஊற்றிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் 2 கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நான் கலக்கி எடுத்துக்கிட்டேன். நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்குது பாருங்கள். நல்லா அப்படி இந்த பதத்துக்கு நமக்கு இருக்கணும். இது இந்த டைமில் நீங்கள் இனிப்பு பார்த்துக்கோங்க. இனிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் அந்த பாகு இருக்குல்ல, அந்த பாகை நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து இந்த ஏலக்காய், தேங்காய் இதெல்லாம் தட்டி வச்சுருந்தோம்ல, இப்போ இது கூட இதை நம்ம கலந்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம தேங்காய், ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கும்போது இதோட ஸ்மெல்லு, டேஸ்ட்டு அப்படி இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து இதை அடிக்கொருக்க வீட்டில் செய்வேன். இப்போ இதை நம்ம தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். என் கல் காஞ்சிருச்சு. தோசை ஊற்றிட்டு எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப மெல்லிஸாக மட்டும் தேய்ச்சிடாதீங்க. ரொம்ப மெல்லிஸாக வந்து நம்ம வார்க்க வேண்டாம். கொஞ்சம் தடிமனாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஸ்வீட்டாக தானே இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான்.
நெய் ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்வீட் நம்ம ஏலக்காய், தேங்காய் இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, அப்போ நெய் போடும்போது இதோட டேஸ்ட்டு வந்து நல்லாவே கிடைக்கும். ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அழகாக திருப்பி போட்டுட்டோம் பாருங்கள், எப்படி கோல்டன் ப்ரௌனாக செவந்திருக்குல்ல. அது மாதிரி அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா நம்ம வெல்லம் போட்டிருக்கிறது வரைக்கும் கரிஞ்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌனாக ஆன மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கொருக்க நீங்கள் இதை செய்வீங்களே, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம போட்டிருக்கிற வெல்லம், நெய் எல்லாமே குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. நம்மளும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே சாப்பிடலாம். ஒரு மார்னிங் டிஃபனுக்கோ, ஒரு ஸ்நாக்ஸுக்கோ, இல்லை ஒரு நைட்டு டின்னருக்கோ, இந்த மாதிரி எதுக்கானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தோசை அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பேர் தோசைன்னு வைக்கலாம், இல்லை இனிப்பு தோசை எதுனாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்ம வீட்டிலையே இருக்குது. இந்த லாக்டவுன் டைமில் நம்ம இருக்கோம், எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குது. நம்மளே வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட வாசம் இருக்கே சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த நெய்யிலேயே அந்த தேங்காய்லாம் வெந்திருக்குல்ல, அந்த ஸ்மெல்லெல்லாம் சூப்பராக வருது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.